இந்த பொதுக்கூட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் கிடைப்பதற்காக ஏராளமான தியாகங்களை ஒவ்வொரு சமுதாய மக்களும் செய்திருக்கிறார்கள். இந்த சுதந்திரம் என்பது வெறுமனே மக்களுக்கு கிடைத்துவிட்ட ஒன்று அல்ல. பல்வேறு தியாகங்கள், பொருளாதார அர்ப்பணிப்புகள், பல சிறைவாசங்கள், இப்படி பல்வேறு விதமான தியாகங்களுக்கு பிறகு இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடு ஒரு சுதந்திர நாடாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தியாகமாக இருந்தாலும், நற்காரியங்களாக இருந்தாலும், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒன்று அலட்சியப்படுத்தப்படுகிறது. இன்னொரு வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு நெருக்கடியான காலகட்டத்திலேயும் இஸ்லாமியர்கள் களத்திலே நின்று உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது கொரோனாவாக இருந்தாலும் சரிதான், பேரிடர் காலங்களாக இருந்தாலும் சரிதான், வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரிதான், மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய கடுமையான காலகட்டங்களிலெல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் களத்திலே நின்று உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி அடையாளப்படுத்தப்படுவார்கள் சமூகத்தில் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த காரியங்களை செய்தார்கள், இஸ்லாமியர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள் என்று சமூக ஊடகங்களால் அடையாளப்படுத்தப்பட மாட்டார்கள். எப்படி அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னால், சமூக ஆர்வலர்கள் இந்த பணிகளை செய்தார்கள். கழுத்தளவில் தண்ணியில் கொண்டு போய் உணவுகளை கொடுத்தாலும் சரிதான், கொரோனாவிலே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சடலங்களை கைப்பற்றி அடக்கம் செய்த போதும் சரிதான், இஸ்லாமியர்கள் செய்தார்கள் என்று சொல்லி ஊடகங்கள் அவர்களுடைய செயல்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அதை இருட்டடிப்பு செய்யக்கூடிய விதமாக, திசை மாற்றக்கூடிய விதமாக சமூக ஆர்வலர்கள் செய்தார்கள் என்று சொல்லி அந்த செய்திகளை மக்களிடத்தில் பரப்புவார்கள். அதே போலதான் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் செய்த எத்தனையோ தியாகங்களை எல்லாம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அதே போல ஊடகங்களும் புறக்கணித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சமுதாய மக்களும் சுதந்திரத்திற்காக தியாகங்களை செய்தார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவிற்கு தியாகங்களை செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மார்க்க கடமையாக நினைத்த அந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இதை நாம் சொல்லவில்லை. எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள் என்று சொல்லி இந்தியாவினுடைய சுதந்திர கதாநாயகனாக இருக்கக்கூடிய காந்தி தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிறார். சத்திய சோதனை என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், இந்த இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பமாக என்னுடைய உழைப்பிற்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் இருந்தார்கள். அதிலேயும் குறிப்பாக ஜவேரி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர்களுடைய உழைப்பு மிக கடுமையானது. அவர்கள் இந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதற்காக
தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தார்களே, அந்த பொருளாதார இழப்பு என்பது சாதாரணமான ஒரு இழப்பு என்பது கிடையாது. இந்த நாட்டை சுதந்திர இந்தியாவாக மாற்றுவதற்காக ஜவேரி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் அன்றைய காலகட்டத்தில் 150 கோடி சொத்துக்களை இழந்துள்ளார்கள். 1 ரூபா 2 ரூபா கிடையாது. எவ்வளவு கோடி சொத்துக்கள் என்று சொன்னால், சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 150 கோடி சொத்துக்களை ஒரு குடும்பம் இழந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆவல்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள் என்று பாருங்கள். யார் இந்த ஜவேரி சகோதரர்கள்? சாதாரணமாக இருந்த காந்தியை போராட்டக்காரராக, மகாத்மாவாக உருவாக்கியவர்கள் இந்த ஜவேரி சகோதரர்கள். யார் இவர்கள் என்று சொன்னால், 1865 தென்னாப்பிரிக்காவில் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் போய் கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அவர்கள் கப்பல் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், 54 கப்பல்களை வைத்திருக்கிறார்கள். 50 சரக்கு கப்பல்கள், 4 பயணிகள் கப்பல்கள், மொத்தம் 54 சரக்கு அதாவது கப்பல்களை வைத்து அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள். பல்வேறு நாடுகளுக்கு வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய வியாபாரிகள். அவர்களுடைய பூர்வீகம் குஜராத்தில் போர்பந்தர் என்று சொல்லக்கூடிய இடம். காந்தி இருக்கிறார்ல, அந்த காந்தி அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அப்போ 1893 அந்த ஜவேரி சகோதரர்களுடைய ஒரு சகோதரர் அப்துல்லா ஆதம் ஜவேரி என்று சொல்லக்கூடிய சகோதரர் தன்னுடைய தாயை சந்திப்பதற்காக குஜராத் மாநிலத்துக்கு வர்றார். தன்னுடைய தாயை சந்தித்து விட்டு தன்னுடைய கப்பல் கட்டுமான அந்த பணிக்காக தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கப்பல் நிறுவனத்தில் முறையாக சட்டம் படித்த ஒரு நபர் வேண்டும், சட்ட ஆலோசகர் வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் சட்டம் படித்து முடித்து விட்டு வந்திருக்கக்கூடிய காந்தியை அவர்களுடைய குடும்பம் அறிமுகப்படுத்துகிறது. இப்போ தான் அவர் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, வக்கீலாக இருக்கிறாரு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதே வருடத்திலேயே 1893 காந்தியை அவர்களுடைய சொந்த கப்பலில் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். அங்கே அவருக்கு நிறவெறிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. வெள்ளைக்காரர்கள் அவர் சென்ற ரயிலிலிருந்து இறக்கி விட்டார்கள். எனவே நிறவெறிக்கு எதிராக போராடினார்கள் என்று சொல்லி ஒரு வரலாறை நாம் எல்லாம் புத்தகத்தில் படித்திருப்போம், கேட்டிருப்போம். எதற்காக அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார்னு சொன்னால், இந்த அப்துல்லா ஆதம் ஜவேரி, அப்துல் கரீம் ஜவேரி இவர்களுடைய கம்பெனிக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக 105 பவுன் அன்றைய தென்னாப்பிரிக்காவினுடைய சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டு அவங்க தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்களுடைய கம்பெனிக்கு வேலை பார்ப்பதற்கு ஒரு சட்ட ஆலோசகர் வேண்டும் என்ற அடிப்படையில் காந்தியை 105 பவுன் சம்பளம் நிர்ணயித்து அழைச்சிட்டு போகிறாங்க. அவருடைய கம்பெனி விஷயமாக ஒரு ரயில்வே நிலையத்திலிருந்து மற்றொரு ரயில்வே நிலையத்திற்கு போகிறார். போகக்கூடிய நேரத்தில் தான் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து இறக்கி விடப்படுகிறார். அப்போ தான் நிறவெறியை உணர்றார். நிறவெறியை உணர்ந்த உடனேயே இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்தியர்களுக்கு எதிராக இங்கே ஒரு மிகப்பெரிய வேற்றுமைகள் பாராட்டப்படுகிறது. எனவே இந்தியர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஜவேரி சகோதரர்களிடத்தில் காந்தி சொல்கிறார்.
அப்போ ஜவேரி சகோதரர்கள் 1894 அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக நேட்டோ இந்தியன் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் 1894 காந்தியை வைத்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த கட்சிக்கு செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னால், காந்தி செயலராக இருக்கிறார், அப்துல்லா ஆதம் ஜவேரி தலைவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 21 வருட காலம் தென்னாப்பிரிக்காவிலே இருந்து காந்தி இந்தியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பல அநீதிகளுக்கு தீர்வு கண்டு அங்கிருந்து அவர் வெளியேறுகிறார். இந்த காலகட்டத்தில் ஜவேரி சகோதரர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், சாதாரணமாக சட்ட ஆலோசனைக்காக வந்த அந்த காந்தியை உரிமை போராளியாக மாற்றினாங்க. அவர்கள் அன்றைக்கே நினைத்திருந்தால், வெளிநாட்டில் நம்ம கம்பெனி வச்சிருக்கிறோம், இப்போ தான் கம்பெனி 54 கப்பல்களை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம், நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உரிமைக்காக இறங்கி போராட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுடைய கம்பெனியை நசிக்கிறோம், எங்களுக்கு பொருளாதார இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி காந்திக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கலை. காந்திக்கு மிக பக்கபலமாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதே வருஷத்திலேயே இந்தியன் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை அங்கே ஆரம்பிக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்காக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக இந்தியன் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை அந்த போராட்டத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்கள் நடக்குது. கடைசியாக காந்தி அந்த இடத்திலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு தான் இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சத்தியாகிரக போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை தந்து மிகப்பெரிய அளவிற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்த அப்துல்லா ஆதம் ஜவேரியும் அதே போல் அப்துல் கரீம் ஆதம் ஜவேரியும் தான் இருந்தார்கள். அவர்களுடைய கப்பலிலேயே ஒரு அச்சு ஊடகத்தை வெளியிட்டு யங் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. எப்படி தென்னாப்பிரிக்காவில் ஒரு பத்திரிகை நடத்துனாங்களோ அதே போல் இந்தியர்களுக்காக ஒரு பத்திரிகையை தன்னுடைய கப்பலிலே அச்சிடப்பட்டு யங் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை இந்தியாவிலே பிரசுரம் செய்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்புடைய பத்திரிகையாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு அந்த போராட்ட களத்தில் காந்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அவருடைய பின்புலத்தை பார்க்குறாங்க. இந்த போராட்டம் வீரியமாக நடப்பதற்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்து உதவி செய்கிறாங்க, எப்பேற்பட்ட உதவிகள் எல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த போராட்டத்தினுடைய பின்புலத்தை அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ இந்த தென்னாப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய இந்த அப்துல்லா ஜவேரி சகோதரர்கள் தான் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை தந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொந்தமான 4 கப்பல்களை 4 துறைமுகங்களிலே தாக்குதல் நடத்தி அழிக்கிறாங்க. ஒன்று டர்பன் துறைமுகத்தில் அழிக்கப்படுகிறது, இன்னொன்று கராச்சியிலே அழிக்கப்படுகிறது, இன்னொரு கப்பல் போர்பந்தரிலே அழிக்கப்படுகிறது. இப்படி 4 கப்பல்கள் 4 துறைமுகங்களிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 கப்பல்கள் அழிக்கப்பட்ட செய்தி மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய குடும்பத்தார்கள், ஜவேரியுடைய குடும்பத்தார்கள் இருக்காங்களே,
அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கும் மதுரையில் துணிகளை மொத்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வியாபாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அப்துல் கரீம் என்று சொல்லக்கூடிய அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை என்று சொன்னால், எங்களுடைய கொள்ளு தாத்தா அந்த ஜவேரி சகோதரர்கள் இருக்காங்களே, சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். அதிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமே வேண்டாம். அதை வச்சு நாங்கள் எந்த ஒரு பயனையுமே கேட்கல. நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், அந்த போர்பந்தலில் மூழ்கி இருக்கக்கூடிய கப்பலை மீட்டெடுத்து அருங்காட்சியகத்தில் வைங்க. அது எங்களுடைய சொத்து. எதற்காக வைங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தால், சுதந்திர இந்தியாவிற்காக எங்களுடைய குடும்பம் செய்த அந்த தியாகத்தை மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக அந்த கப்பலை மீட்டு கொண்டாந்து வைங்கன்னு அவரும் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்த வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ அரசாங்கம் மாறி போயிடுச்சு. காங்கிரஸ் கண்டுக்கலை. காங்கிரஸே கண்டுக்கலைன்னா இப்போ ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்டுக்குவாங்களா? யாருமே கண்டுக்கலை. ஆனால் அவர்கள் கோரிக்கை வைத்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. போர்பந்தர் துறைமுகத்தில் இன்றைக்கும் அந்த கப்பல் முக்கால்வாசி மூழ்கிய நிலையில் ஒரு காவாசி தெரியக்கூடிய அளவிற்கு அந்த கப்பல் இருந்து கொண்டே இருக்கிறது. இவருடைய செய்திகளை எல்லாம் பார்த்து இங்கிலாந்தினுடைய அரசாங்கம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறது. நீங்கள் காந்தியை உருவாக்கி இருக்கிறீர்கள், சுதந்திர இந்தியாவிற்காக இவ்வளவு கோடி சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க உங்களுடைய குடும்பம், நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள் நாட்டினுடைய குடிமகனாக வந்துடுங்க, சிட்டிசன்ஷிப் தர்றோம், நீங்கள் வந்துடுங்கன்னு கூப்பிட்றாங்க. அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் இதே இந்தியாவில் தான் இருப்போம், இங்கே தான் வாழ்வோம், இங்கே தான் மரணிப்போம் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தார்கள் சொல்லி அவர்களுக்கு வந்த வாய்ப்பை தட்டி கழித்து விட்டார். வேணான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு வரலாறு புத்தகத்திலாவது இந்த செய்தியை நாம் படித்திருப்போமா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாவது இந்த செய்திகளை நமக்கு சொல்லி இருப்பார்களா? எந்த ஒரு சமுதாய தலைவர்களும் இதை நினைவுபடுத்தி இருப்பார்களா? எவ்வளவு பெரிய சொத்துக்களை சுதந்திரத்திற்காக இழந்த ஒரு சமுதாயம் என்று பாருங்கள். அந்த காலகட்டத்தில் 150 கோடி சொத்துக்களை ஒரு குடும்பம் இழந்திருக்குன்னு சொன்னால் சாதாரண விஷயமா? எதற்காக இழந்தார்கள்? இந்த தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும். அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் 54 கப்பலை 100 கப்பலாக ஆக்குவதற்கு என்ன செய்யணும்? வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம், இதை பிரச்சனை இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர்கள் ஆலோசித்து அந்த அடிப்படையில் சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த மாதிரி நினைக்கல. இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக, சுதந்திர இந்தியாவை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு இழப்புகளையும் சந்தித்தார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, வரலாறுகளில் இன்னும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரரை பார்த்தோம் என்று சொன்னால் ஹஜ்ரத் மொஹானி. சாதாரண ஆள் கிடையாது. பாட புத்தகங்களில் நம்மெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம், இவருடைய வரலாறை நாம் தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இவருடைய உழைப்பு இல்லாமல் இந்த தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் மொஹானி இன்றைக்கு ஒரு முழக்கம் மக்களால் மிக பிரபலமாக பார்க்கப்படும். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லுவாங்க. இந்த முழக்கங்கள் நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொன்னால் போராட்டம் ஓங்குக, போராடக்கூடிய அந்த போராட்டம் ஓங்கி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம்.
இந்த போராட்ட முழக்கத்தை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் முகானி தான் உருவாக்குறார். போராட்டம் ஓங்குக என்று சொல்லக்கூடிய இந்த போராட்ட முழக்கத்தை உருவாக்கி மிகப்பெரிய அளவிற்கு பிரபலப்படுத்துகிறார். ஒரு பத்திரிகையை நடத்தி வர்றாரு. எந்த அளவிற்கு என்று சொன்னால் உருது முல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால் சுதந்திரத்திற்காக மக்களை தயார்படுத்த வேண்டும். பல்வேறு எழுத்தாளர்களை அந்த பத்திரிகையில் எழுத வைக்கிறார். அதில் ஒரு கவிதை வருகிறது, சுதந்திர இந்தியாவை பற்றிய ஒரு கவிதை. ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டுகின்றது. அந்த பத்திரிகையை தடை செய்கிறார்கள். ஹஜ்ரத் முகானியை கைது செய்கிறாங்க. அவரிடத்துல கேட்குறாங்க, இந்த கவிதை எழுதினது யார்? இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய கவிதையை ஆங்கிலேயர்களை இழிவுபடுத்தி எழுதிய இந்த கவிதை எழுதினது யார் அப்படிங்கிறார். காட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். நீ எழுதலை, எழுதினது யாருன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அப்பயும் அவர் சொல்கிறாரு, என்னுடைய தேசத்திற்காக எழுதப்பட்ட இந்த கவிதை யாருடையதாக இருந்தாலும் பத்திரிகையினுடைய ஆசிரியராக நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவரை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த கவிதைக்காகவே அவரை கைது செய்து 6 மாத காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. குடும்பத்தார்களுக்கு எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியாது. அவருடைய மனைவி குழந்தையை தூக்கி கொண்டு ஒவ்வொரு சிறைச்சாலையாக அலைந்து கடைசியாக ஒரு சிறைச்சாலையில் கண்டுபிடிக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றெடுத்த பிள்ளையை கொண்டு போய் ஹஜ்ரத் முகானிட்ட காட்டுறாங்க. சிறை கம்பிகளுக்கு மத்தியில் கையை விட்டு அந்த பிள்ளையை வாங்கி கொஞ்சிறார். இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க, சிறை விதியை நீங்கள் மீறி விட்டீர்கள், எனவே உங்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அவர் செஞ்ச குற்றம் என்ன? பெத்த பிள்ளைய சிறை கம்பிகளுக்கு மத்தியில் கையை விட்டு வாங்கி கொஞ்சினது. அதற்காக அவருக்கு 2 வருட காலம் சிறை தண்டனை, கூடுதல் சிறை தண்டனை செக்கிழுக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிடுகிறார்கள். அந்த ஹஜ்ரத் முகானி அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். என்ன கோரிக்கை என்று சொன்னால் 1921 அகமதாபாத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள். சுதந்திர இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்து எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? அப்போ சில தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, டொமானிக் அந்தஸ்தோடு பெற்றுக்கொள்ளலாம். டொமானிக் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருப்பார்கள், அதிகாரத்தில் சில இந்திய தலைவர்களை கொண்டு போய் வச்சிடலாம், ஆட்சி அதிகாரம் அவர்களுடையது, சில பொறுப்புகளிலே இந்தியர்களை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல ஹஜ்ரத் முகானி சொல்கிறாரு, அவர்களுடைய ஆட்சியில் நாம் வேலை பார்ப்பது என்பது அவமானகரமானது. அவங்க ஆட்சியில் இருந்து கொண்டு அதிகாரம் செலுத்துவதற்கு நாம் ஏன் இடமளிக்க வேண்டும்? இந்தியர்களுக்கு தேவை முழு சுதந்திரம். இந்த இந்தியா இந்தியர்களுக்கானது. எனவே அவர்களுடைய டொமானிக் அந்தஸ்து நமக்கு தேவை கிடையாது, இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார். பல தலைவர்கள் ஆலோசனை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அதை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க, முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போடுறாங்க. இது சாத்தியப்படுமா? முழு இந்தியாவே அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்களா? ஆங்கிலேயர்கள் சுதந்திர இந்தியாவை அறிவிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆலோசனை செய்து கொள்வோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்களை மடமாற்றம் செய்து விட்டு அமைதி காக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கை எப்போது மீண்டும் எழுகிறது என்று சொன்னால் 1928 லாகூரில் காந்தியே முன்மொழிகிறார். இந்த இந்தியர்களுக்கு தேவையான விடுதலை என்பது எதுவென்று சொன்னால் ஹஜ்ரத் முகானி சொன்ன முழு சுதந்திரம்தான். நாம் முன்பு சொன்ன டொமானிக் அந்தஸ்தோடு கூடிய சுதந்திரம் கிடையாது, முழு சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை முதலாக முன்வைத்தவர் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் முகானி என்று சொல்லக்கூடிய அவர்தான் முன்வைக்கிறார். பல தண்டனைகளை
அனுபவிக்கிறார். சுதந்திர இந்தியாவில் அரசியல் சட்ட நிர்ணய குழுவில் அம்பேத்கரோடு சேர்ந்து பயணம் செய்தவர். சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் முகானி எந்த அளவிற்கு இருந்தார் என்று சொன்னால், அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குனாங்கல்ல, அந்த நிர்ணய சபையில் அவரும் ஒரு உறுப்பினராக இருந்தார். வரலாறுகளை நாம் படிப்பது கிடையாது, வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. வரலாறுகளை எந்த சமுதாயம் தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த சமுதாயம் மிக சீக்கிரமாக அழிக்கப்பட்டுவிடும் என்பதற்கு இந்த முஸ்லீம் சமுதாயம் ஒரு நிதர்சனமான சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் யார், நம்மளுடைய முன்னோர்கள் யார், எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு புத்தகங்களிலே இல்லாமல் போனாலும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆவலற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகளை, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய வரலாறுகளை உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எவ்வளோதோ ஃபோனில் தேடுறோம், எத்தனையோ விஷயங்களில் தேடி நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த சுதந்திர இந்தியாவிற்கான விலை கொடுத்தார்களே, உயிரை கொடுத்தார்களே, பொருளாதாரத்தை கொடுத்தார்களே, சிறை வாசத்தை அனுபவித்தார்களே, அந்த முஸ்லீம்களுடைய தியாகங்களை வரும் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா வரலாறுகளும் மறக்கடிக்கப்பட்டதாக ஆகிடும், நம்ம யாருன்னே தெரியாமல் போயிடும். இதெல்லாம் பெருமைக்காக கிடையாது. சுதந்திர இந்தியாவில் இஸ்லாமியருடைய பங்காக நம்மளுடைய பங்கு எந்த அளவிற்கு இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குஞ்சாலி மரைக்கார்கள் எந்த அளவிற்கு சுதந்திர போராட்டத்தை இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவிற்கு நடத்தினார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1500 600 வருஷம், 100 வருட காலம் கடலிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எல்லை காப்பாளராக இருந்தாங்க. 100 வருஷ காலம் குஞ்சாலி மரைக்காரர்கள் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் உள்ளே வர முடியலை, போர்ச்சுகீசியர்கள் உள்ளே வர முடியலை. எல்லா இடங்களிலேயும் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கடலிலே மிகப்பெரிய அளவிற்கு யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்திய அரசாங்கம் கப்பல் படை இருக்குல்ல, அந்த படையில் ஒரு படைப்பிரிவை குஞ்சாலி மரைக்காரர்கள் படைப்பிரிவுன்னு வச்சிருக்கு. அதே போல் கொச்சியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் குஞ்சாலி மரைக்காரர்கள் என்ஜினியரிங் மரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ஜினியரிங் படிப்பை வைத்திருக்கிறாங்க. அதே போல் குஞ்சாலி மரைக்காரர்கள் எந்த அளவிற்கு போற்றப்பட வேண்டிய வரலாறு பார்க்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் குஞ்சாலி மரைக்காரர்களை தங்களுடைய எல்லைகளை பாதுகாத்த எல்லை தெய்வங்களாக மாற்று மத சகோதரர்களுடைய கோயில்களிலே சிலைகளை வடித்து வைத்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிலைகளில் முதல் சிலையாக எது இருக்கிறது என்று சொன்னால் குஞ்சாலி மரைக்காரருடைய சிலை இருக்கிறது. அவர்கள் பாடக்கூடிய அந்த பாடல்களில் ஒரு பாடல் வருகிறது, குஞ்சாலி மரைக்காரர்கள் 999 கப்பல்களை வைத்திருந்தார்கள், 1000வது கப்பலை கட்டுவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் என்று சொல்லி பாடல்கள் வருகிறது. இப்போ எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்போடு இந்த சமுதாயம் சுதந்திர இந்தியாவிற்காக உழைப்புகளை செய்திருக்கும் என்று நாம் நினைவு கூற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வரலாறுகளை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய தியாகங்களை வரக்கூடிய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹத்வான ஹமீதா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.